सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम 13வது ஆஸ்வாதம் ஆரம்பம். அதுல மங்களாச்சரணம். நம ஸ்ருதி சிரः பத்ம ஷண்ட மார்த்தண்ட மூர்த்தயே பாதராயண சம்ஞாய முனையே சமவேஷ்மனே. மார்த்தாண்ட மூர்த்தையன்னு இருக்கு. மார்த்தண்டங்கிறது அநேக இடத்துல அப்படி பாக்கம் இருக்கு. அது வியாக்கரண சுத்தம்னு சொல்லுவா. யாருக்கு நமஸ்காரம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல? பாதராயண சம்ஞாய முனையே, பாதராயண மகர்ஷிக்கு நமஸ்காரம். அந்த பாதராயண மகர்ஷி எப்படி இருக்காருன்னு கேட்டா அவருக்கு 2 விசேஷம். ஸ்ருதி சிரः பத்மஷண்ட மார்த்தண்ட மூர்த்தையே. மார்த்தண்டகான சூரியன். சூரியன் உதித்தால் தாமரை மலரும் இல்லையா? தாமரை புஷ்பங்கள்ல சூரிய வெளிப்பட்டு அப்படியே மலரும். இந்த சூரியன், பாதராயணருங்கிற இந்த சூரியன் எப்படின்னு கேட்டா ஸ்ருதி சிரः பத்மஷண்டங்களுக்கு மார்த்தண்ட மூர்த்தியா இருக்கார். சூரியனாக இருக்கார். ஸ்ருதி சிரஸ்னா வேதாந்தங்கள். வேதாந்தங்கள் அப்படிங்கிற அந்த தாமரைகளுக்கு அதை மலரக்கூடிய சூரியனாக இருக்கிறார் பாதராயண மகர்ஷி. அது மாத்திரம் இல்லை, சமவேஷ்மா, சாந்தி, சமம்னு ஒரு குணம் சொல்றோம் இல்லையா? அந்த சமம்ங்கிற குணத்துக்கு கிருகமாக இருக்காராம். இவர்தான் இருப்பிடம். இவர்கிட்ட தான் எல்லா சமமும் இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மகர்ஷிக்கு நமஸ்காரம். இது பாதராயண நமஸ்காரம். இதே பாதராயணருக்கு பாமதிகாரர் செய்யக்கூடிய இன்னொரு ஸ்லோகம் எடுக்கிறார். பிரம்மசூத்திர கிருதே தஸ்மை வேதவியாசாய வேதசே ஞானசக்தி அவதாராய நமோ பகவதோ ஹரேஹே. தஸ்மை பிரம்மசூத்திர கிருதே நமஹா. பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை எழுதின, சூத்திரத்தை எழுதின அந்த பாதராயணர் வேதவியாசருக்கு நமஸ்காரம். பாதராயணரும் வேதவியாசரும் ஒண்ணுதான். அந்த வேதவியாசருக்கு நமஸ்காரம். அந்த வேதவியாசர் எப்பேற்பட்டவர்னு சொன்னா பகவதா ஹரேஹே ஞானசக்தி அவதார. அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய ஞான சக்திக்கு அவதாரம் வேதவியாசர். ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்றா இல்லையா? அதுல ஞான சக்தியுடைய அவதாரம் தான் வேதவியாசர். ஆக அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதவியாசருக்கு நமஸ்காரம். அதே சமயத்துல வேதசேன்னு இருக்கு. இந்த வேதாகங்கிற பதத்துக்கு சர்வஜன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். எல்லாம் தெரிந்தவர் வியாசர். அவர் தெரியாதது ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் தெரிந்த சர்வஜரான அந்த வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்காரே, அவருக்கு நமஸ்காரம். அவர் பகவானுடைய ஞான சக்தியின் அவதாரமாக்கும். இது 2 ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம். இனிமேல் நமக்கு கதையை அனுவர்த்திக்கிறோம். அத விரதீந்துஹு விதிவத் வினேயான் அத்தியாபயாமாச ச நைஜ பாஷ்யம் தர்க்கைः பரேஷாம் தருணைः விவஸ்வன் மரீச்சிபிः சிந்துவத் அப்ரசோஷ்யம். விரதீந்துஹு
ஆச்சாரியால் இதுக்கு முன்னாடி அந்த 16 பாஷ்யங்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாஷ்யங்கள் எல்லாம் அவர் அவர்கிட்ட படிக்க வந்த சிஷ்யர்களுக்கு போதிக்கிறாராம், பாடம் சொல்றார். அத்தியாபயாமாச சஹ நைஜ சிஷ்யாம், நைஜ பாஷ்யம் வினேயான் நைஜ பாஷ்யம் அத்தியாபயாமாச. வினேயாள்னா சிஷ்யான். விரதீந்துஹு அப்படின்னா அந்த சன்னியாசிகள்ல சிரேஷ்டரானவர் ஆச்சாரியர். விதிவத்து அத்தியாபயாமாச, விதிவத்தாக எப்படி அந்த சாந்தி பாட புரஸ்கரமாக பாடம் சொல்லணுமோ அந்த மாதிரி சாந்தி பாடங்கள் எல்லாம் பண்ணி விதிவத்தாக அத்தியாபனம் செய்தார். தன் சிஷ்யர்களுக்கு பாஷ்யத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த பாஷ்யத்துக்கு ஒரு விசேஷனம் போடுறார். அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தர்க்கை பரேஷாம் தருணைர் விவஸ்வன் மரீச்சிபி சிந்துவது அப்பிரசோஷ்யம். இவர் பண்ணினது எல்லாமே அத்வைத பாஷ்யம் இல்லையா? அப்படின்னா அந்த மதத்துக்கு எதிர் மதங்கள், துவைத்த மதங்கள் இருக்கே, அந்த மதங்களை சார்ந்தவர்கள் ஏதாவது யுக்தி சொல்லிட்டு இருப்பாள, தர்க்கங்கள். அந்த தர்க்கங்கள்னாலே இந்த பாஷ்யத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்வைத பாஷ்யம் அப்பிரசோஷ்யம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, சமுத்திரம் இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த சமுத்திரத்துல எத்தனை வெயில் அடிக்கிறது. இந்த வெயில் அடிக்கிறதுனாலே இந்த சமுத்திரமானது காஞ்சி போறதானா இல்லை, அப்பிரசோஷ்யம். அதுலயும் வெயில்ல பாலகிரணம் தருணைஹி விவஸ்வன் மரீச்சிபிஹி, பாலகி போடல, தருணைஹின்னு போட்டிருக்கார். அதாவது சூடா இருக்கக்கூடிய அந்த சூரிய கிரணங்கள் பட்டாலும் நமக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது காஞ்சி போயிடுறது. ஆனா அந்த சமுத்திரத்துல எத்தனை வெயில் பட்டாலும் அது காய மாட்டேங்கிறது. ஏன்? அதுதான் சமுத்திரம். சமுத்திரம்னா அப்படிதான், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி பரேஷாம் தர்க்கைஹி, துவைத மதத்தை அவலம்பிக்கிற, அதாவது அத்வைத மதத்தை ஏற்காத மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த தர்க்கங்கள் மூலமாக, தர்க்கங்கள்னாலே இந்த பாஷ்யத்தை சோஷமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அப்படியே இருக்கும். சிந்துவது அப்பிரசோஷ்யம். நிஜ சிஷ்ய ஹிருதப்ஜ பாஸ்வதோ குருவர்யஸ்ய சனந்தனாதய சமபூர்வ குணைஹி அதாஸ்னுவன் கதிச்சித் சிஷ்ய கணேஷு முக்கியதாம். நிஜ சிஷ்ய ஹிருதப்ஜ பாஸ்வதோ குருவர்யஸ்ய. பாஷ்யக்காரர் குருவாக இருக்கார், குருவரியராக இருக்கார். இவர் எப்படி இருக்காருன்னா, நிஜ சிஷ்ய ஹிருதப்ஜ பாஸ்வான். பாஸ்வான்னா சூரியன். அவருடைய சிஷ்யர்களுடைய ஹிருதயம்ங்கிற கமலம் இருக்கே, அந்த கமலத்தை மலரச் செய்யக்கூடிய சூரியனாக இருக்கார் ஆச்சாரியால். இவருக்கு எத்தனையோ சிஷ்யாள். சனந்தனாதயா, சனந்தன் ஒரு சிஷ்யன். இந்த மாதிரி பல சிஷ்யர்கள் வந்து சேர்ந்தார். அந்த சிஷ்யாள்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா, சமபூர்வ குணைஹி முக்கிய குணைஹி அதாஸ்னுவன் கதிச்சித் சிஷ்ய கணேஷு முக்கியதாம். சமபூர்வ குணம்னா சமாதி குணங்கள் அவளிடத்துல நிறைய இருந்தது. அப்பேற்பட்ட சில சிஷ்யர்கள் பலர் வந்து சேர்ந்தார். அதுலேயும் சில பேர் முக்கியமானவர்களாக சனந்தனாதயா முக்கியதாம் ஆஷ்னுவன். சனந்தனாதி சிஷ்யர்கள்லாம் பிரதான சிஷ்யர்களாக ஆனார்கள். நிறைய பேர்ல பிரதானமானவர்கள் சில பேர்கள். நிதராம் இதராஸ்ரவதோ லசன் நியமம் அத்புதமாப்ய சனந்தனஹ ஸ்ருத நிஜ ஸ்ருதிகோப்யபவத் புனః பிபடிஷுர் கஹனார்த்த விவிக்ஷயா. சனந்தனாதி சிஷ்யர்கள்லாம்
ரொம்ப முக்கியமான சிஷ்யர்களாக, பிரதான சிஷ்யர்களாக ஆனார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னது. அப்ப உடனே சனந்தனரை பத்தி சொல்றார். அவர் எப்படி இருந்தார்? சஹா சனந்தனஹா நிதராம் இதராஸ்ரவதோ லசன். லசன் நியமம் அத்புதமாப்ய சனந்தனஹ நிஜ ஸ்ருத நிஜஸ்ருதிகோப்யபவத் புனః பிபட்சிஷுர் கஹனார்த்த விவிக்ஷயா. ஆஸ்ரவஹா அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆஸ்ரவஹானா சொன்னத்தை கேட்டு இருக்கக்கூடியவர் ஆஸ்ரவஹா. அதுல நியமம் அத்புதம் ஆப்ய இதர ஆஸ்ரவதா, இன்னொருத்தருடைய சொன்னத்தை கேட்டு இருக்கக்கூடியவர், அற்புதமான நியமத்தை கொண்டவர், ஸ்ருத நிஜ ஸ்ருதி கோபி, அவருடைய சொந்த சாக்கையான ஸ்ருதியை அத்தியனம் பண்ணினவர். அப்படி இருந்தாலும் தாம் படிச்ச அந்த வேதாந்தத்தினுடைய கஹனார்த்த விவித்சயா, அதனுடைய கூடமாக அதுல இருக்கக்கூடிய அந்த கருத்துகள், அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையிலே விபட்சிஷு அபவத், மறுபடியும் அவர் இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏற்கனவே நிறைய படிச்சவர், வித்வானா இருக்கார். இப்போ தாம் படிச்ச விஷயத்திலே இன்னும் கூடமான மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் படிக்க வந்தார். அத்வந்த்வ பக்தி அமும் ஆத்ம பதார விந்த துவந்த்வே நிதாந்த தயமான மனாஹ முனீந்திரஹ ஆம்னாய சேகர ரகசிய நிதான கோஷம் ஆத்மீய கோஷம் அகிலம் திரிரபாடயத்தம். அப்படி அந்த சனந்தனங்கிற அந்த சிஷ்யருக்கு ஆச்சாரியர் என்ன பண்ணார்? தாம் பண்ணின அத்தனை கிரந்தங்களையும் 3 தடவை பாடம் சொல்லிட்டார். ஒரு தடவை இல்லை, திரிரபாடயத்தம். என்ன காரணம்? அத்வந்த்வ பக்தி அமும் ஆத்ம பதார விந்த துவந்த்வே. ஆச்சாரியாளுடைய அந்த பாத கமல துவந்துவத்திலே அவருக்கு இருந்த பக்திக்கு ஈடு இல்லை. அந்த சனந்தனர் அவ்வளவு பக்திமானாக இருந்தார். அது மாத்திரமில்லை, அவர் மேலே அவரிடத்திலே ஆச்சாரியர்களுக்கு அவ்வளவு தயாபாவம், நிதாந்த தயமான மனா, மிகவும் அதிகமான கருணை கொண்டவராக ஆச்சாரியால் இருந்திருக்கார். அதனாலே ஆம்னாய சேகர ரகசிய நிதான கோஷம், வேதாந்தத்தினுடைய அந்த ரகசியம் இருக்கே, அந்த ரகசியத்தை அப்படியே கோஷமாக காப்பாத்தி வச்சுட்டு இருந்திருக்கார். அந்த கோஷத்தை, தன்னுடைய கோஷத்தை அவருக்கு 3 தடவை பாடம் சொல்லி கொடுத்தாரு. திரிரபாடயத்தம் அகிலம், ஆத்மீய கோஷம் அகிலம் திரிரபாடயத்தம், 3 தடவை வேதாந்த பாடம் சொல்லி கொடுத்தாராம். சச்சாந்தே வாசிஷு ஸ்ரைஷ்டியம் குரு பக்தியா ஆனசே கிரமாத் சர்வலோக சமஸ்யாபி பஜமானேஷு அனுகிரஹ ஸ்வபாவோ நாத்ர வைஷம்யம் ஈஸ்வரஸ்யேவ சத்குரோஹோ இதி தத்துவம் அவிஜ்ஞாய சாத்ரேஷு அந்நேஷு அசூயுஷு அந்யாதிருஷீம் தஸ்ய பக்திம் பிரசிக்ஷாபயிஷுர் குருஹு கங்காயாஸ்து அபரே பாரே திஷ்டந்தம் ச சனந்தனம் சீக்கிரமேஹி இத்யாஜுஹாவ சர்வேஷாம் அபி பஷ்யதாம். இப்ப இந்த சனந்தனர் ஆச்சாரியாளிடத்திலே ஒரு அனுபமமான பக்தி வைத்திருந்தார் அப்படிங்கறது சொன்னார் இல்லையா? அதனால குரு பக்தியா கொண்டு பார்த்தோம்னா இவர் ரொம்ப வசதியா இருந்தார்.
அந்தேவாசிஷு ஸ்ரைஷ்டியம் குரு பக்தியா ஆனசே கிரமான். இவருடைய குரு பக்தியை பார்க்கும்போது மற்ற எல்லா சிஷ்யர்களையும் காட்டிலும் இவர் மிகவும் உத்தமமான சிரேஷ்டரான ஒரு சிஷ்யராக இருந்தார். அப்படி இருந்தால் குருவுக்கு அவரிடத்திலே ஒரு அதிகமான பிரீத்தி வருதுங்கிறது ஒரு சுபாவம் தான். தன்னிடத்துல அதிகமான பக்தியை கொண்டு ஒரு சிஷ்யன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் குருவுக்கு அவரிடத்துல பிரீத்தி வருது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. சர்வலோக சமஸ்யாபி பஜமானேஷ்வனுகிரகா ஸ்வபாவஹ. பரமேஸ்வரன் அத்தனை பேருக்கும் சமமானவர், பக்ஷபாதம் பண்றவர் இல்லை. ஆனால் ஈஸ்வரனை யாரு பஜனம் செய்கிறாரோ, பக்தியோடு உபாசிக்கிறாரோ அவளுக்கு தான் அவர் அனுகிரகம் பண்றார். எல்லார் விஷயத்திலையும் சமமாக இருந்தாலும் சமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா அப்படின்னு சுவாமி சொல்றார். சமோகம் சர்வபூதேஷு. எல்லார் பிராணிகள் விஷயத்திலையும் நான் சமமாக இருக்கேன், ஒருத்தரையும் எனக்கு வெறுப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னிடத்தில் யாரு பக்தி செய்யறாளோ அவளுக்கு அந்த பக்தியுடைய பலத்தை நான் கொடுக்கிறேன், அந்த பலம் அவளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இருக்கே, இதுதான் சுபாவம். இந்த தத்துவத்தை மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளல. நாத்திர வைஷமியம் ஈஸ்வரசேவ சத்குரோஹோ. எப்படி ஈஸ்வரனுக்கு ஒரு விஷம பாவம் இல்லையோ, எல்லாரிடத்திலையும் ஒரு பக்தி பண்றவனுக்கு நல்ல பலத்தை கொடுக்குறார், அவரை பக்தி பண்ணாதவனுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பக்ஷபாதம்ங்கிறது தோஷம் வராதே. அதே மாதிரிதான் சத்குருவானவருக்கு அதிகமான பக்தி உள்ள ஒரு சிஷ்யனிடத்திலே அதிகமான கருணை இருப்பதுங்கிறது அது ஸ்வபாவம், அது பக்ஷபாதம் ஆகாது. ஆனா இந்த தத்துவத்தை மற்ற சிஷ்யர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது தத்துவம் அவிஜ்ஞாய சாத்திரேஷு அந்நேஷு அசூயுஷு. அந்த சனந்தனர் விஷயத்திலே மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு அசூயை ஏற்பட்டது. இவரிடத்துல நம்ம குருநாசர் அதிகமான ஒரு பிரீத்தி கொண்டவராக இருக்காரே, நம்ம கிட்ட இருக்கிறத விட அதிகமான பிரீத்தி அவரிடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் அசூயை ஏற்பட்டது, பொறாமை. அப்போ இவர் என்ன பண்ணார், குரு அதுக்கு காரணம் என்னன்னு அவளுக்கே புரிய வச்சுடணும், ஒண்ணு பண்ணி காமிப்போம், அவளே புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்யாதிருஷியும் தஸ்ய பக்தியும் பிரசிக்ஷாப ஈஸ்வரு குரு. இவனுடைய பக்தி மற்ற குரு பக்தி மாதிரி இல்லை, இது ஒரு வித்தியாசமான குரு பக்தி, மற்றவாளோடு ஒப்பிட முடியாத ஒரு குரு பக்தி அப்படிங்கிறத அவளுக்கெல்லாம் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்குரு என்ன பண்ணினார், கங்காயா ஸ்வபரே பாரே திஷ்டந்தம் சஹ சனந்தனம் சீக்கிரமேஹி இத்யாஜுஹாவ சர்வேஷாம் அப்படி பஷ்யதாம். இவர் அக்கறையில் இருக்கார், கங்கைக்கு அக்கறை, அங்கேயிருந்து இங்க வரணும். இவர் இங்க இருந்தே கூப்பிட்டார் குரு, சீக்கிரமா உடனே வான்னு சொல்லி சனந்தன கூப்பிட்டார் இங்கேருந்து. இது அங்க கேட்டது. சீக்கிரமேஹி இது ஆஜுகாவ, வேகமா வா, உடனே வா அப்படின்னு விட்டார். அக்கறையில இருக்கிற எப்படி உடனே வர முடியும், கங்கைக்கு அக்கறையில இருக்கான், இந்த இக்கரையில குரு இருக்கார், உடனே வானா எப்படி வர முடியும். ததாஹூதா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, இவர் வான்னு சொல்லி விட்டார், யோஜனையே பண்ணல. ஆனா அவர் என்ன பண்ணார் சனந்தனர், ததா ஆஹூதா ச குருணா ஸ்ரோதஸ்வின்யாக அகாததாம் அநாதிருத்ய ரிஜுமார்கேண கந்தும் குருவந்திகம் ஜவாத் அவாதர ஜலே சத்யா தத் பக்தியா சாபி நிம்னகா. அவாதர ஜலே சத்யா. அவரும் யோசிக்கலையா, கூப்பிட்டுட்டா இருப்ப உடனே போகணும், இன்னண்ட சுத்தி எப்படி போறதா இருந்தா நாழி ஆயிடும், சீக்கிரமா வர சொல்லிட்டார். அதனால நேரம் அந்த கங்கையில இறங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லி கங்கையில இறங்கிட்டாராம். நேர போனா இப்படி நேர போயிடலாம், ஆனா கங்கையில ஆழம் ஜாஸ்தி, சுத்தின்னு வரதா இருந்தா நேரம் பிடிக்கும். அதை யோசிக்கலையா, நேர போயிடுவோம், ஆனா அதிருத்திய அகாதம், இது இவ்வளவு ஆழமானதுங்கிறத யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு நேர போயிடுவோம்னு சொல்லி
குரு கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கிட்டாராம் ஜலத்துல. அப்ப பார்த்தாளாம் கங்காதேவி. சத்யா தத் பக்தியா சாபி நிம்னகா பாதன்யாசேஷு விந்யஸ்ய பத்மம் பத்மம் அதாத் பதம். இவர் ஒவ்வொரு காலா வைக்கிறாரா அந்த ஜலத்துல. அவர் கால் வைக்கிற இடத்துல கங்காதேவி அங்க ஒரு தாமரை பூவை ஏற்படுத்திடுறார். அந்த தாமரையில பாதம் வச்சு போகட்டும், அடுத்த கால் வைக்கணுமா, அந்த கால் வைக்கிற இடத்துல ஒரு தாமரை பூ, அதுல கால் வச்சு அடுத்த கால் அது மேல வைக்கணும்னா அடுத்த இதுல இப்படி இக்கரைக்கு வர வரை அவர் காலடி எடுத்து வைக்க வேண்டியது, எடுத்து வைக்கிற இடத்துல தாமரை பூ மலர்ந்து அந்த தாமரையில காலடி வச்சு அவர் வராராம், நேரம் நடந்து வர்றார். ஆக அகாதமான அந்த நதியில விழுந்து முழுகல, நதிக்கு மேல நடந்து வந்துட்டார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூப்பிட்ட உடனே அப்படியே யோசிக்காம கிடுகிடுன்னு கங்கையில நடந்து வந்துட்டார். சச்ச சத்வரம் அபேத்திய தீரம் குருவந்திகே ஸ்திதா. சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷத்துல அங்க வாத்தியார்கிட்ட வந்துட்டார், அங்கேருந்து நடந்து வந்துட்டார். ஆசன் அபத்ரபா நம்ராக சர்வேபி தத் அசூயகாக ததः பிரபிருதி தம் பிராஹு பத்மபாதம் விபஷ்டிதா. இதை கண்டு மற்ற சிஷ்யர்கள்லாம் இப்பேற்பட்ட ஒரு பக்திமான போய் நம்ம எல்லாம் அசூய பண்ணினோமே, இவா விஷயத்துல போய் நம்ம பொறாமப்பட்டோமே, எவ்வளவு தப்புன்னு சொல்லி லஜ்ஜையால தலை குனிந்தார்கள். அன்னிலேந்து அவருக்கு அந்த சனந்தனங்கிற சிஷ்யருக்கு பத்மபாதகான்னு பேர் வரும். இந்த பத்மபாதர் முதல் சிஷ்யர் ஆச்சாரியாளுக்கு. இவர் தான் பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். பஞ்சபாதிகா அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர். இதுக்கப்புறம் என்னாச்சு, அடுத்த கதை வியாச பிரம்மா அனுகிரகா. மேல ஆச்சாரியாளுக்கு வியாசர் அனுகிரகம் பண்ணக்கூடியது கட்டம் வருது. சஜாத்து ஷாரீரக சூத்திரபாஷ்யம் அத்தியாபயன் அப்ரசரி சமீபே சிஷ்யாளி சங்காஹ சமயன் நுவாச யாவன் நபோ மத்தியமிதோ விவஸ்வான். பிரதி தினமும் ஆச்சாரியால் பாஷ்ய பாடம் சொல்றது வழக்கம். அதுல ஷாரீரக சூத்திர பாஷ்யம் அத்தியாபயன், பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அத்தியாபனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆகாச கங்கைன்னு சொல்லக்கூடிய கங்கா நதிக்கு சமீபத்துல ஒவ்வொரு சிஷ்யாலும் அவளுக்கு மனசுல எழுந்த சந்தேகங்களை கேட்கிறா. அந்த சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சாந்தப்படுத்திட்டு இருக்காராம். சிஷ்யாளி சங்காக சமயன் உவாச. எது பரியந்தம் இந்த பாடம் நடக்கும் அப்படின்னு கேட்டா, யாவன் நபோ மத்தியமிதோ விவஸ்வான். கார்த்தால ஆரம்பிச்சா மத்தியானம் வரை பாடம், பாஷ்ய பாடம் நடந்துட்டு இருக்குமா. ஸ்ராந்தேஷு அதாதீத்ய சனைர் வினேயேஷு ஆச்சார்ய உத்திஷ்டதி யாவதேஷः தாவத் த்விஜः கஷ்டன விருத்த ரூபः கஸ்துவம் கிமத்யாபயசி இத்யப்ருச்சதே. இவர் பாடம் சொல்லும் போது கார்த்தாலேருந்து மத்தியானம் வரையில்னு சொன்னாக்கா இந்த பாடத்தை கேட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் சாந்தமாயிடுவா இல்லையா, சிரமம் தெரியும். ஆக சிஷ்யர்கள்லாம் அவ்வளவு பாடம் கேட்டு சிரமத்தை அடைஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது ஆச்சாரியால் பாடத்தை முடிச்சுட்டு ஏந்திருக்கிறார். சிஷ்யர்களும் ஏந்திருக்கிறார், ஆச்சாரியாலும் ஏந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் ஏந்திருக்கும் சமயத்துல யாரோ ஒரு பிராமணன் வரான், வயசான பிராமணன். த்விஜः கஷ்டன விருத்த ரூபகா. நீ யாருப்பா, நீ என்ன பாடம் சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்கிறான். கஸ்துவம் கிம் அத்தியாபயசி இத்யப்ருச்சதே. ஏதோ பாடம் சொல்றவங்கிட்ட நிறைய பேர் படிக்கிறான்னு தெரிகிறது, நீ என்ன பாடம் சொல்ற அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு இந்த சிஷ்யர்களே பதில் சொன்னார்கள். சிஷ்யாஸ்தமூஜுஹு பகவான் அசௌ நோ குருஹு சமஸ்தோபனிஷத் ஸ்வதந்திரஹ
அனேன தூரீகிருத பேதவாதம் அகாரி சாரீரக சூத்திர பாஷ்யம். சிஷ்யர்கள்லாம் அந்த வயசானவரை பார்த்து சொல்றார், இவர் உங்களுடைய குரு, இவர் எல்லா உபனிஷத்திலையும் சுதந்திரமான பிரஜை உடையவர், எல்லா உபனிஷத் தத்துவத்தையும் கரைச்சு குடிச்சவர். இவர் அத்வைத பாஷ்யம் பண்ணினத்தினாலே அந்த பேதவாதங்கிறது காணாம போயிடுச்சு. அனேன தூரீகிருத பேதவாதம் அகாரி சாரீரக சூத்திர பாஷ்யம். இந்த சாரீரக பிரம்மசூத்திரத்துக்கு அவர் பண்ணின பாஷ்யத்தினாலே எத்தனை பேதவாதம் இருந்ததோ அத்தனை பேதவாதமும் அழிந்து விட்டது. ஏற்பட்டவர் எங்க குருநாதர். சச்சாப்ரவீத் பாஷ்யகிருதம் பவந்தம் ஏதே வதந்தி அத்புத மேததாஸ்தாம் அதைகமுச்சாரய பாரமர்ஷம் யதே அர்த்ததஸ்துவம் யதி வேத்த சூத்திரம். அப்ப அந்த வயசானவர் நேர ஆச்சாரியால பார்த்து கேட்கிறான், இவாள்லாம் உன்னை பத்தி சொல்றா, நீ பெரிய பாஷ்யக்காரர் அப்படின்னு உன் சிஷ்யர்லாம் சொல்றா, நீ ரொம்ப அற்புதமா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரே ஒரு சூத்திரம் எனக்கு சொல்லிக்காமி. அத ஏகம் உச்சாரய பாரமர்ஷம் யதே அர்த்ததஸ்துவம் யதி வேத்த சூத்திரம். உனக்கு தெரிந்தால் ஒரே ஒரு சூத்திரம் எனக்கு சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு பகவத்பாதாளை பார்த்து அந்த பிராமணன் கேட்கிறான். தமப்ரவீத் பாஷ்யகிருத் அக்ரிய வாக்கியம் சூத்ரார்த்த வித்யோஸ்து நமோ குருப்யः சூத்ரஜ்ஞதா ஹங்கிருதிரஸ்தி நோமே ததாபி யத் ப்ருச்சசி தத்ப்ரவீமி. ஆச்சாரியால் அவனை பார்த்து சொல்றாராம், சூத்ரார்த்தம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நான் நமஸ்காரம் பண்றேன். சூத்ரார்த்த வித்யோஸ்து நமோ குருப்யः. எனக்கு சூத்ரார்த்தத்தை சொல்லி கொடுத்த சூத்ரார்த்தம் தெரிஞ்ச அந்த குருகளுக்கு நான் நமஸ்காரம் செய்யறேன். சூத்ரஜ்ஞதா அகங்கிருதி அஸ்தி நோமி. சூத்ரார்த்தம் தெரிந்தவன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் எனக்கு இல்லை. இருந்தாலும் நீ எதை கேட்கிறையோ அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ததாபி யத் ப்ருச்சசி தத்ப்ரவீமி. நீ ஒரு சூத்திரத்தை சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன். எல்லாருமே ஒரு விஷயம் தெரிந்தவாளா இருந்தானா நீ அதாவது சொல்லுன்னு சொன்னா, நான் அந்த சூத்திரத்தை பெரிய அறிவாளி இல்ல, இந்த மாதிரி நான் அகங்காரப்படல, நீங்களே ஏதாவது ஒண்ணு கேளுங்கோ தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு அப்படிதான் வினயமாக சொல்லுவாங்க. யாஜ்ஞவல்கர் அந்த பிரம்ம சபைக்கு போயிருக்கார். ஜனகர் மகாராஜாவுடைய யஜ்ஞம் நடக்கிறது. அந்த யஜ்ஞத்திலே சபையில ஒரு விஷயம் வந்தது. யாரு பெரிய பிரம்மஜானியோ அவளுக்காகனு சொல்லி ஏக ஸ்வர்ணம் பூஷிக்கப்பட்ட பசுமாடுகளை கொண்டு வச்சுட்டார். யாரு உங்களுக்குள்ள பெரிய பிரம்மஜானியோ அவ இந்த பசுமாடுகள் அவளை சேர்ந்தது, அவ எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஜனகர். யாருக்கும் தைரியம் வரல, பேசாம இருந்தார். யாஜ்ஞவல்கர் பார்த்தார், கொஞ்ச நாள் பார்த்தார், ஒருத்தருமே முன்னுக்கு வரல. உடனே தன் சிஷ்யனை கூப்பிட்டு இதெல்லாம் ஆசிரமத்துக்கு ஓட்டிங்க போடுவார். இப்போ ஒவ்வொருத்தரா இவர் மேல பாயறா. இவ்வளவு பேர் இருக்கிறச்சே நீதான் பிரம்மகிருஷ்ணனா, நீதான் பெரிய பிரம்மஜானியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப யாஜ்ஞவல்கர் சொல்லக்கூடிய வாக்கியம், நமோ வயம் பிரம்மிஷ்டாய குருமஹா. யாரு பிரம்மிஷ்டனோ அவனுக்கு நான் நமஸ்காரம் செய்யறேன். அப்ப எதுக்கா நீ எடுத்துன்னு பாரு, நீ பிரம்மிஷ்டன் இல்லை அப்படின்னு சொன்னால்னா, கோகாமா ஏவ வயம் ஸ்மா. இப்ப இதை பார்த்தா ஆசையா இருந்தது, மாடுகளை எடுத்துன்னு போடலாமே அப்படின்னு ஆசையா இருந்தது. சரி, அதனால சொல்லிட்டேன். நான் பிரம்மிஷ்டன் அவர் தம் வாயால் சொல்லல. ஆனா பிரம்மிஷ்டனுக்காக வைத்திருந்ததை எடுத்துட்டு போனதுனாலே வாயால சொல்லாட்டாலும் அவர் தன்னை பிரம்மிஷ்டன்னு சொல்லாம சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக அவரை பரீட்சை பண்ணி பார்த்து அங்க
அவர் பிரம்மிஷ்டங்கிறது தீர்மானமாச்சுன்னு கதை வருது. ஆக ஒரு பிரம்மஜானி நான் பிரம்மஜானிப்பா அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டான். அதே மாதிரி இங்க நீ பெரிய சூத்திரஜன் அப்படின்னு இவெல்லாம் சொல்றாளே, சூத்திரார்த்தஜன் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்றாளே, ஏதாவது ஒரு சூத்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்ட உடனே நாம் பெரிய சூத்திரார்த்தம் தெரிந்தவன் அப்படிங்கிற அகங்காரம் எனக்கு இல்லே, சூத்திரார்த்தம் தெரிந்த எனக்கு உபதேசம் பண்ணின அந்த வாத்தியார்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நீங்க ஏதாவது ஒரு சூத்திரத்தை நீங்களே கேளுங்கோ, அந்த தெரிஞ்சா அந்த சூத்திரங்களுக்கு நான் அர்த்தம் சொல்றேன், நீங்க கேட்ட விஷயத்துல நான் அர்த்தம் சொல்றேன். அப்ரச்ச சோத்தியாயமதாதிகிருத்ய திருத்தீயம் ஆரம்பகதம் யதீஷம் இத்தியாதிகமஸ்தி சூத்திரம் ப்ரூஹ்யேததர்த்தம் யதி வேத்த கிஞ்சித். இப்படி கேட்ட உடனே அந்த வயசான பிராமணர் சொல்றாராம், இந்த பிரம்மசூத்திரத்துல 3வது அத்தியாயம் இருக்கோ இல்லையோ, அந்த 3வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, ததந்தரேத்யாதி சூத்திரம். ததந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரத்துக்கு நீ அர்த்தம் சொல்லு, இந்த சூத்திரத்துக்கு சரியான அர்த்தம் சொன்னேன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வயசானவர் அந்த பகவத்பாதாவை பார்த்து கேட்கிறார். இந்த சூத்திரம் எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஜீவன் பரலோக கதி அடையும் போது, அதாவது பூர்வ சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு போகும்போது அவனோடு கூட வருது அவன் பண்ணின புண்ணிய பாபம் கர்மாக்கள் வருது. இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து சூக்ம சரீரம்னு ஒண்ணு சொல்றோமே, அந்த சூக்ம சரீரம் முழுக்க அவனோடு பறந்து போயிடுறது, கூடவே வந்துவிடும். புண்ணிய பாபங்கள் மேற்கொண்டு சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அதெல்லாம் வரும், பூர்வானுபவஜன்யமான வாசனைகள் கூட வருவான் மனசுல ஒட்டிண்டு. இதோட சேர்ந்து ஒரு பஞ்சபூதங்களுடைய சின்ன பாகம் அம்சங்கள் ஒட்டிண்டு போறது அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக வந்த சூத்திரம். ஆக இந்த பஞ்சபூதங்களுடைய அம்சம் இருக்கே, இதுதான் இவன் அடுத்த சரீரம் வருமே, அந்த சரீரத்தோடு சேர்ந்து சரீரத்துல அது வரும்போது அதுக்கு காரணமான பஞ்சபூதங்களோட சேர்ந்து அந்த சரீரத்தின் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆக இந்த சரீரத்திலேருந்து அந்த சரீரம் போறது, இப்படி ஆக்கும் ஜீவன் போறது, அவனோட கூட பஞ்சபூதங்களுடைய பாகமும் போறது அப்படிங்கறத தீர்மானம் பண்றதுக்கு வந்த அதிகரணம். அதுல முதல் சூத்திரம் ததந்தர பிரதிபத்து ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு இந்த சூத்திரம். அந்த விருத்தன் கேட்கிறானா, விருத்த புனராக ததந்தர பிரதிபத்து ரம்ஹதி சம்பரிஷ்வக்த பிரஷ்ன நிரூபணாபியாம் இது சூத்திரஸ்ய கோவார்த்தா பவதா அதிகதா. இந்த மாதிரி ஒரு சூத்திரம் இருக்கு திருத்தியாத்தியாய ஆரம்பத்திலே. இந்த சூத்திரத்துக்கு நீ என்ன அர்த்தம் எழுதியிருக்கே, நீ என்ன அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு ஆச்சாரியால பார்த்து கேட்கிறான். ஜகாத பரமகுரு. இந்த கேள்விக்கு பாஷ்யக்காரர் பதில் சொல்றார். ஜீவஹா முக்கிய பிராண சச்சிவஹா சேந்திரியஹ சமனஸ்கஹ அவித்யா கர்ம பூர்வ பிரஜா பரிகிரஹ பூர்வதேகம் விஹாய தேகாந்தரம் பிரதிபத்யதே சஹ கிம் தேக பீஜைஹி பூத சூக்ஷ்மைஹ அசம்பரிஷ்வக்தஹ கச்சதி ஆஹோஸ்ய சம்பரிஷ்வக்தஹ இதி சிந்தியதே. இந்த அதிகரணத்துல என்ன விசாரம் அப்படின்னு கேட்டா, ஜீவன் ஒரு சரீரத்தை விட்டு போகும்போது அவனோடு கூட முக்கிய பிராணன் உண்டு. முக்கிய பிராணன் தான் பிரதான மந்திரி. முக்கிய பிராண சச்சிவஹா சேந்திரியஹா இந்திரியங்கள் கூட போகும். சமனஸ்கஹா மனசு கூட போகும். அவனுடைய அவித்யை கர்ம பூர்வ பிரஜாங்கிறது வாசனைகள் சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் கூட போகும். இவ்வளவு சாமான எடுத்துட்டு இவன் பூர்வ தேகம் விகாய முன் தேகத்தை காலி பண்ணிண்டு தேகாந்தரம் பிரதிபத்தியதே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஸ்ருதியில நேரடியா நமக்கு தெரியுது. இதோடு சேர்த்து நமக்கு என்ன சந்தேகம் சொன்னா, இவன் இப்படி போகும்போது தேக பீஜைஹி பூத சூக்ஷ்மை அடுத்த தேகம் வருவதற்கு காரணமாக பீஜபூதமாக இருக்கக்கூடிய
பஞ்சபூதங்களுடைய ஒரு சூக்ஷ்ம அம்சங்களையும் கூட எடுத்துட்டு போறதா போகலையா? பூத சூக்ஷ்மை அசம்பரிஷ்வக்தோ கச்சதி ஆஹோஸ்மித் சம்பரிஷ்வக்தா. அது இல்லாமல் போறதா இல்ல அதையும் கூட சேர்த்துண்டு போறதா அப்படின்னு இப்ப சந்தேகம். அதுதான் இந்த விசாரிக்கப்படுறது விஷயம். இப்ப விருத்தர் சொல்றார், விருத்தா ஏவமாக சுலபா சர்வத்திர பூதமாத்திராக யத்ரைவ தேகः ஆரப்தவ்யः தத்ரைவ சந்தி ததச்ச தாசாம் நயனம் நிஷ்பிரயோஜனம் தஸ்மாத் அசம்பரிஷ்வக்தோ யாதி. விருத்தர் சொல்றா, இந்த விசாரம் பண்ண வேண்டியதில்லை. இங்கேருந்து கொஞ்சம் மண்ணை அள்ளிட்டு போனோம்னு என்ன விஷயம்? இவன் எங்க போய் பறக்க போறானோ அங்க மண் இல்லையா? பஞ்சபூதங்கள் அங்க இல்லையா என்ன? அதனால இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது. உலகத்துல இவன் எங்கேருந்து எங்க போனாலும் அந்த பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்த அதை தாண்டி போறது இல்லை. அதனால எந்த ஊருக்கு போனாலும் அங்க இந்த பஞ்சபூதங்கள் கிடைச்சிரும். இங்கேருந்து தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால எவ்வளவு சொல்லியிருக்கோ அதுகள் கூட போகும். இப்ப முக்கிய பிராண சச்சிவகா, இந்திரியம், மனசு இதெல்லாம் போகும்னு சொன்னாரோ இல்லையோ? அவித்யா, கர்ம, பூர்வ பிரஜா, பரிகிரகம் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் போகும். ஆனா இந்த பஞ்சபூதங்களுடைய அம்சம் இதுவும் கூட போறது அப்படின்னு சொல்ற அம்சம் அது சரியில்லை அப்படின்னு ஆக்ஷேபித்தார். சங்கரஹா ஆஹ ஏவம் பிராப்தே படதி ஆச்சாரியः ததந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः. நீங்க சொல்றதுதான் பூர்வபக்ஷம். இங்கேருந்து எதுக்காக தூக்கிட்டு போனோம்? போற இடத்துல கிடைச்சிருமே அப்படின்னு தான் பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்றதுக்காகத்தான் இந்த சூத்திரம் வந்தது. ததந்தர பிரதிபத்தௌ, அதுக்கு அர்த்தம் எழுதுறார், தேகாத் தேகாந்தர பிரதிபத்தௌ, ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு போகும்போது தேக பீஜைஹி பூத சூக்ஷ்மைஹி சம்பரிஷ்வக்தோ ரம்ஹதி கச்சதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இத்தியவகந்தவியம். இங்கேருந்து கொஞ்சம் பஞ்சபூதங்களுடைய அம்சத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போறான் அடுத்த தேகத்துக்கு போறவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதுக்காக புரிஞ்சுக்கணும்? எப்படி இந்த அம்சம் எப்படி கிடைக்கிறது? குதஹா பிரச்சன நிரூபணாபியாம். பஞ்சாக்னி வித்தியில ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது. ஒருத்தர் கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் வருது. அந்த பதிலையும் கேள்வியையும் பதிலையும் ஆலோசனை பண்ணி பார்த்தால் இந்த விஷயம் நமக்கு புரிகிறது. என்ன பிரச்சனை? ததாஹி பிரச்சன வேத்த யதா பஞ்சம்யாமாஹுதோ ஆபः புருஷவச்சசோ பவந்தி இதி. பிரச்சனம் இதான். இந்த அக்னிஹோத்திராதி ஆகுதி கொடுக்குறாளோ இல்லையோ, அது அக்னியில தானே அந்த ஆகுதி விழுறது. இப்ப அக்னியில விழுந்திருக்கு. இப்ப விழுந்த இந்த ஆகுதியானது 1 2 3 4 5 தடவை அக்னியில விழுறது. வெவ்வேறு விதமான அக்னியில விழுறது ஆகுதியாக. 5வது தடவாக அது அக்னியில ஆகுதியாக விழும்போது அது ஒரு புருஷன்கிற ரூபத்துல வந்துடுறது. அந்த ஆகுதியானது வருது. அது உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஸ்வேதகேத்துவ பார்த்து அந்த ராஜா கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். நான் படிச்சிருக்கேன்னு பெரிய படிப்பாளையும் நினைச்சிட்டு இருக்கே, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல. ஆனா அப்புறமா ராஜா சொல்லும் போது பதில் சொல்றார். நிரூபணஞ்ச பிரதிவச்சனம் யூ பர்ஜன்ய பிருத்திவி புருஷ யோஷிஸ்ஸு பஞ்சசு அக்னிஷு ஸ்ரத்தா சோம விருஷ்டி அன்ன ரேதோரூபாக பஞ்ச ஆஹுதீஹி தர்சயித்வா இதி து பஞ்சம்யாமாஹுதௌ ஆபः புருஷவச்சசோ பவந்தி இதி தஸ்மாத் அத்பிஹ் பரிவேஷ்டிதோ ஜீவோ ரம்ஹதி விரஜதி இதி கம்யதே. உபபத்தி சொன்னார் ஆச்சாரியால். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றாருன்னு சொன்னா, இங்க அக்னிஹோத்திர ஆகுதி ஒண்ணு ஆயிடுதா. இப்ப விட்ட அந்த ஆகுதியானது இந்த சோமயாகம் பண்ணினவன், சோமயாகமோ ஏதோ அந்த நல்ல காரியம் பண்ணினவன், ஆகுதி கொடுத்தவன் எப்ப இங்கேருந்து ஸ்வர்கலோகத்துக்கு போகிறானோ அந்த ஸ்வர்கலோகத்துல இவன் போகும்போது அந்த ஸ்வர்கலோகமே ஒரு அக்னி அப்படின்னு வச்சுட்டோமானால், கல்பனையாக அது அக்னியாக வச்சுட்டோமானால் அங்க சோமம்ங்கிற 2வது ஆகுதியாக இந்த ஆகுதி உள்ளது. முதல்ல இங்க அக்னியில செய்த ஆகுதி ஸ்ரத்தா. அதை செய்யும் போது அதுக்கு ஸ்ரத்தான்னு பேரு. அக்னியில நாம
ஸ்ரத்தையோடு அந்த ஆகுதியை கொடுக்குறானோ இல்லையோ, அப்ப அதுக்கு ஸ்ரத்தான்னு பேரு. இந்த ஆகுதி இவன் கூட ஸ்வர்கலோகத்துக்கு போகிறது. அந்த ஸ்வர்கலோகத்தையே ஒரு அக்னியாக பாவிச்சோம்னா அங்க போகும்போது அது சோமமாக மாறுறது. அதுக்கு ஒரு பேர் மாறுறது, சோமாகுதியாக அந்த துலோக ரூபமான அக்னியில விழருது. அதுக்கப்புறம் அங்க ரொம்ப காலம் இருந்ததுக்கு அப்புறம் பர்ஜன்யம், மழை, அந்த மழைங்கிற ஒரு அக்னியில விருஷ்டி தான் மழை, பர்ஜன்யங்கிறது அதுக்கு ஆதாரமான அக்னி. அந்த பர்ஜன்யாக்னியில விருஷ்டி ரூபமாக விழருது. அப்ப இந்த என்னாச்சு, ஸ்ரத்தா அதுவே சோமாகுதியானது, அப்புறம் விருஷ்டி மழையாக வருது. அதுக்கப்புறம் அது எங்க வருது, பூமியில வந்துடுறது, பிருத்திவியில வருது அந்த ஆகுதி ரூபமாக பூமிங்கிற அக்னியில. அதுல அது அன்னமாக வருது. பூமிங்கிற அக்னியில அது விழும்போது அன்னமாக மாறுறது, அன்ன ரூபமான ஆகுதியாக ஆகிறது. இந்த ஆகுதியானது புருஷன்கிற ஒரு அக்னி இல்ல ஆகுதி ஹோமம் பண்ண செய்யப்படுகிறது. அப்ப அந்த அன்னமானது புருஷாக்னிக்கு போய் ரேதஸாக மாறுறது. அந்த ரேதஸாக மாறின அந்த ஆகுதியானது ஸ்திரீங்கிற அக்னியில போய் அதுக்கப்புறம் அது ஒரு புருஷாக்காரமாக சேர்றது. இப்படியாக அதை வரிசையா சொல்லி 5வது ஆகுதியில இவன் முதல்ல கொடுத்தான ஒரு ஆகுதி, அந்த ஆகுதியானது ஒரு புருஷ ஆகாரமாக வெளியில வருது, குழந்தையாக பிறந்து. அப்படின்னா இதே நமக்கு தெரியுது, இவன் இந்த அக்னியில ஆகுதி கொடுக்குறானே, இந்த ஆகுதி தானே 5வது ஆகுதியில இப்படி வருதுன்னு சொன்னார். இதுக்கப்புறம் ஒரு 5 அக்னியில 5 விதமான ஆகுதியாக ஆகுதி பண்ணப்பட்டு ஒரு புருஷாகாரமாக வருது அப்படின்னு சொன்னாரே. அதுல என்ன தெரியுறதுன்னு கேட்டா, இது இவன் கூட போயிட்டே இருக்கு. இந்த ஆகுதி கூட போகலைன்னா இது எப்படி 5வது ஆகுதி ஆக முடியும்? அதனால இந்த மாதிரி அந்த 5வது ஆகுதியில இவன் பண்ணக்கூடிய ஆகுதியானது ஒரு புருஷ ஆகாரமாக வருது, உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு இப்படி அவர் நிரூபணம் பண்ணி சொன்னதுனாலே இவன் ஒரு சரீரத்தை விட்டு கிளம்பி போகும்போது அந்த ஆகுதி ரூபம்னு சொன்னது ஒரு பஞ்சபூதங்களுக்கு உபலட்சணம். அந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு அம்சம் இவன் போற அத்தனை இடத்துக்கும் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியறது அப்படின்னு ஆச்சாரியால் நிரூபணம் பண்ணினார். இதுக்கு மேல இன்னும் அந்த பாஷ்யத்துல இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் பதில்களே அதையே இங்க அந்த வியாசாச்சாரியலே அந்த பிராமண ரூபமாக கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு ஆச்சாரியால் பதில் சொல்றார். அந்த மாதிரி மேற்கொண்டு கிரந்தம் அமைஞ்சிருக்கு. இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.